அல்லி தியான அன்பர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் விடுதலை தியானம் பயிற்சியில் இருந்துகிட்ருக்கோம். அதில் நாம் கண், காது, தொடுகுணர்ச்சி இந்த மூன்றும் போக மன உடலுடைய எமோஷன்ஸை கவனிக்கிறோம். அப்போ இன்னும் 2 பேலன்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்மெல் பண்ணுறது, நுகர்வு, மூக்கு வழியாக நுகர்வு. இன்னொன்று சுவை, வாயு வழியாக நம்ம சாப்பிட்றது. ஸோ அப்போ நமக்கு 5 புலனோட சேர்த்து 6 புலன். அப்போ பார்த்தல், சுவைத்தல், கேட்டல், நுகர்தல், தொடுதல். இந்த 5 புலன்கள் வழியாக நாம் என்ன செய்யணும்? நமக்கு சுற்றி நடக்கிறது இல்லை நமக்குள்ளே நடக்கிறது எல்லாத்தையும் கவனிக்கணும். ப்ளஸ்ஸு ஒரு 6வது புலன் என்ன அப்படின்னா, நம்ம மன உடலில் என்ன தகவல் வருது, மன உடலில் இருந்து என்னென்ன தகவல் வருது, என்னென்ன உணர்வுகள் வருது, என்னென்ன சிந்தனைகள் வருது, என்னென்ன எமோஷன்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கிறத என்ன செய்யணும்? அதை கவனிக்கணும். ஸோ இப்போ நம்ம 6 விதமான கவனித்தல் நாம் என்ன செய்யணும்? விடுதலை தியானத்தில் நம்ம பண்ண வேண்டும். இப்போது ஒரு சந்தேகம் வரும். சில அன்பர்கள் மன உடலில் கவனிக்கும்போது, மன உடல்லேருந்து தகவல் வரும்போது அதில் சில சிரமங்களை அவங்க மேற்கொள்கிறாங்க. அதில் என்ன அப்படின்னா, கடந்த காலத்தில் ஒரு நிகழ்வு நடந்திருக்கும், அதில் இவங்க அதில் மீள முடியாமல் சிரமப்படுவாங்க. இல்லை எதிர்காலத்தை பற்றிய திட்டமிடலில் சில பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கும்போது 2 விதமான நம்ம ஒரு விஷயங்களை கற்றுக்கணும். ஒன்று இறை சக்தி, இன்னொன்று ஜீவசக்தி. இப்போ ஜீவசக்திக்கு கான்சியஸ் மைண்டு, ஜீவசக்திங்கிறது நமக்குள்ள மன உடல். இறை சக்திங்கிறது இந்த டோட்டல் அல்டிமேட் பரம்பொருள், பரமாத்மா. ஸோ இறை சக்திங்கிறது அது அருள் பேராற்றல். ஸோ அப்போ இறை சக்திக்குள்ள மனம் வேறு, அப்போ அது டோட்டல் மைண்டு. இப்போ நம்ம ஜீவசக்திக்குள்ள மைண்டு கான்சியஸ் மைண்டு, இறைசக்திக்குள்ள மைண்டு டோட்டல் மைண்டு அப்படின்னு நம்ம பிரித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம். எக்ஸாம் எழுதுறதுல நம்மளுடைய முயற்சி, எல்லா விதமான முயற்சியும் போட்டு நம்மளுடைய அறிவு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்மளால் முடிந்த அளவுக்கு என்ன செய்யணும்? படிச்சிடணும். படித்து அங்கே போய் என்ன செய்கிறோம்? கரெக்டானபடி எக்ஸாம் எழுதி எல்லாம் வரும்போது இது வரைக்கும் தான் இந்த கான்சியஸ் மைண்ட், அதாவது ஜீவசக்தியோட வேலை இதோட முடிஞ்சது. ரிசல்ட்டு அது இறைசக்திகிட்ட இருக்குது. ஏன்னா அது நம்ம கையில் கிடையாது. அது பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறதுலேருந்து நிறைய விஷயம் அதுக்கு அடுத்து இருக்குது. அது இறைசக்தி டோட்டல் மைண்டில் இருக்குது. அப்போ ரிசல்ட்டு எப்படி வேணாலும் வரும். நம்மளுடைய வேலை நம்ம உடல், மனம், நம்மளுடைய மன உடல், நம்மளுடைய பிராண உடல், இந்த 3 உடலையும் வச்சு நாம் எவ்வளோ அறிவுபூர்வமாக செயல்பட முடியுமோ அவ்வளோ அறிவுபூர்வமாக செயல்பட்டாச்சு. ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணியாச்சு. அவ்வளோதான் நம்ம வேலை. ரிசல்ட்டு அதோ ஒரு பொறுத்து தான் இருக்குது. ரிசல்ட்டு இறை சக்தியோட கையில் இருக்குது. அது எப்படி வேணாலும் இருக்கலாம், 100க்கு 100 வரலாம், 0வும் வரலாம். ஸோ அப்போது அந்த இதை நீங்கள் இப்போது சிலவங்களுக்கு கடந்த காலத்தில் சில சம்பவங்களை மீள முடியாத காரணம் நான் கரெக்டாக தானே இருந்தேன், எனக்கே அப்படி நடந்தது அப்படின்னு கேள்வி கேட்கும்போது உங்களுடைய ஜீவசக்தி வேலை முடிஞ்சது. இறைசக்தியில் நீங்கள் எந்த விதமான கேள்வி கேட்க முடியாது. நீங்கள் கடமையை செஞ்சாலும் பலன் இப்படி தான் இருக்கணும்னு எந்த கட்டுப்பாடும் எந்த கட்டாயமும் நீங்கள் இறைசக்திகிட்ட நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அதுக்கு பின்னாடி நிறைய கர்ம வினைகள் இருக்கும், நிறைய பழைய ஜென்ம கணக்குகள் இருக்கும். ஸோ அதெல்லாம் நமக்கு தெரியாதனால நான் இன்றைக்கி நல்லா தானே வேலை பார்த்தேன், எனக்கே அது வரல அப்படின்னு நமக்கு என்ன செய்யும்? ஒரு கேள்வி இருக்கும். ஸோ தியான அன்பர்கள், இந்த விடுதலை தியானத்தை நீங்கள் அந்த 45 மினிட்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வரத உணர்வுகள், இந்த மாதிரி சிந்தனைகள் எதுவும் வந்தால் கரெக்டு தான், எனக்கு அந்த வலி வருது அப்படின்னு ஏற்றுக்கிட்டு, அதுக்கு காரணம் இதுக்கு பின்னாடி இவ்வளோ பியண்ட் சீன் இவ்வளோ இருக்குது. ஸோ இதை தியான அன்பர்கள் நமக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ மன உடலை நம்ம எப்படி கவனிக்கிறது அப்படிங்கிறது ஈஸியாகிடும். நாளைக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, நாளைக்கு என்னால் என்ன செய்ய முடியும்? என்னுடைய ஜீவசக்தியாகிய கான்சியஸ் மைண்டில் நான் எவ்வளோ தூரம் ஒர்க் பண்ண முடியுமோ அவ்வளோதான் ஒர்க் பண்ண முடியும்.
எதிர்காலத்தில் நடக்கிற அந்த ரிசல்ட் வந்து இறை சக்தியில் இருக்குது, டோட்டல் மைண்டில் இருக்குது. அது அவ்வளோதான். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் பண்ணுவேன், ரிசல்ட் எப்படி வேணாலும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், அதை ஃப்ரீயாக விட்டுரும். ஸோ கடந்த காலத்தை பற்றி வந்தாலும் ஃப்ரீயாக விட்டுருங்க, எதிர்காலத்தில் பற்றி வந்தாலும் ஃப்ரீயாக விட்டுருங்க. ஆனால் நம்மளுடைய வேலையை என்ன செய்யணும், எதிர்காலமாக இருந்ததுன்னா நம்ம நல்லா பிளான் பண்ணணும், அறிவுபூர்வமாக அதை தகவல்களை சேமிக்கணும், நல்ல அன்னமய கோஷம் வச்சு உழைக்கணும். ஸோ ரிசல்ட்டை வந்து என்ன செய்யணும், இறைசக்திகிட்ட டோட்டல் மைண்டில் விட்டுறணும். கடந்த காலத்தில் அவ்வளோதான், நம்ம கான்சியஸ் மைண்டில் வேலை பார்த்தோம், ரிசல்ட்டு நமக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி வரல அப்படிங்கிறது இறை சக்தியில் இருக்குது, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், ஃப்ரீயாக விட்டுறணும். ஸோ இந்த மாதிரி அந்த 45 மினிட்ஸ்லேன்னு மட்டும் இல்லை, டே ஃபுல்லாக அந்த மாதிரி ஏதாவது தாட் வருது, ரிப்பீட்டடாக வருது அப்படின்னா நீங்கள் இதை கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இதை நீங்கள் நல்லா ரெகுலராக ஒர்க் பண்ணி வரும்போது உங்களுக்கு அந்த 5 புலன்களையும் ஈஸியாக கவனிச்சிடலாம். ஏன்னா அது வந்து நம்மளுடைய அன்னமய கோஷத்துலேருந்து மட்டும்தான் செய்யப்படும். 6வது வந்து மன உடல்லேருந்து வரும்போது அதுக்கு என்ன மாதிரி செய்யணும் அப்படிங்கிறது இது ஒரு வழியாக நீங்கள் என்ன செய்யலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ விடுதலை தியானம் இன்னும் சிறப்பாக நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. நாம் இப்போ தான் 6வது புலன்களை கவனித்து கொண்டிருக்கிறோம். ஸோ இன்னும் மேற்கொண்டு இன்னும் நிறையா பயிற்சிகளை நம்ம உள்ளே ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் அந்த பயிற்சியை சிறப்பாக நம்ம என்ன செய்யலாம், செய்வதற்கு உதவியாக இருக்கும். வாழ்க வளமுடன்.